அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வளிக்கக்கூடிய 30 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா எங்களை இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி வைக்கிறோம். இது போக பூச்சி வெட்டு புழு வெட்டு பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியும் ஆயில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆகாஷ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஆரோக்கியமான சேமியா வெரைட்டிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சேமியா வெரைட்டிஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய ஆரோக்கியமான நூடுல்ஸ் வெரைட்டிஸும் அவங்க நமக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேமியா வெரைட்டிஸில் அவங்க என்னென்ன வெரைட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். திணை சேமியா, சிறுதானிய சேமியா, சாமை சேமியா, வரகு சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா, வறுத்த வெர்மிசெல்லி சேமியா, குதிரைவாலி சேமியா. இந்த ஆரோக்கியமான சேமியா வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே நம்ம இனிப்பு சேர்த்தும் செய்யலாம். இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக காரம் சேர்த்தும் செய்யலாங்க. நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி வச்சுருவாங்க. இன்றைக்கி நம்ம ராகி சேமியா காரம் சேர்த்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே ராகி சேமியா இனிப்பு சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். முதல்ல ராகி சேமியாவை ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம காரம் சேர்த்து செய்கிறதுனால இதில் முதல்லையே உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியோட உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற வைக்கிறதுக்காக நம்ம சுடு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க, நார்மல் வாட்டர் சேர்த்தாலே போதும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சேமியாவை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் சேமியாவை தண்ணியில் ஊற வைக்கக்கூடாதுங்க. கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா சேமியா மாவு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக ஊறி இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சேமியா மெதுவாக இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டாக ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வடிய விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுலேருந்து மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். முதல்ல இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வறுத்த நிலக்கடலை பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நிலக்கடலை பருப்புக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 செகண்டுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கேரட்டும் 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து பண்ணுங்கள். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்காக இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முதலையே நம்ம ராகி சேமியா ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம். ராகி சேமியா கொஞ்சம் ஆறின உடனே கை வச்சு நல்லா உதுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக கொஞ்சமாக நான் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக இதில் அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கி செய்யுங்க. டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்காவது இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் வாசனைக்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்ல ஆரோக்கியமான வெஜிடபிள் ராகி சேமியா இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆகாஷ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி வச்சுருவாங்க. தேங்க்யூ.